அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் பாருங்கள். முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அது இணை ஒப்பு எனப்படுகிறது. உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. இவ்வாறு குறிப்பிடுவது லக்கணை எனப்படுகிறது. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மை சொல்லுவது முரண்படு மெய்மை எனப்படுகிறது. சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரிணை இசைவு எனப்படுகிறது. புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் எழில் முதல்வன். எழில் முதல்வன் இயற்றிய புதிய உரைநடை என்னும் நூலுக்கு கிடைத்த விருதின் பெயர் சாகித்திய அகாதமி விருது. முதல் தமிழ் கணினி விற்பனைக்கு வந்த வருடம் 1983 செப்டம்பர். திருவள்ளுவர் என பெயர் கொண்ட முதல் தமிழ் கணினியை உருவாக்கிய நிறுவனத்தின் பெயர் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.